கர்நாடகாவையே அதிரவைத்துக் கொண்டிருக்கும் ஆபாச வீடியோக்கள். சர்ச்சையில் சிக்கிய முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் ஹாசன் லோக்சபா தொகுதி பாஜக கூட்டணியின் ஜேடிஎஸ் வேட்பாளருமான பிரஜ்வல் ரேவண்ணா வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிவிட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. தேவகவுடா பேரன் பிரஜ்வல் ரேவண்ணாவின் ஆபாச வீடியோ சர்ச்சை கர்நாடகாவை உலுக்கிக் கொண்டிருக்கிறது. 300க்கும் அதிகமான பெண்களுடன் பிரஜ்வல் ரேவண்ணா உல்லாசமாக இருக்கும் ஆபாச வீடியோக்கள் ஹாசன் தொகுதி முழுவதும் காட்டு தீயாக பரவிக் கொண்டிருக்கிறது. அதுவும் ஹாசன் தொகுதி வாக்குப்பதிவு நடைபெற்ற ஏப்ரல் 26 தேதி முதல் நாளில் இருந்தே இந்த வீடியோக்கள் அத்தொகுதி முழுவதும் வாட்ஸ்அப்களில் வந்து விழுந்தன. இப்படிப்பட்ட நபருக்கா நீங்கள் ஓட்டு போட போகிறீர்கள் என்ற வாசகத்துடன் இந்த ஆபாச வீடியோக்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. 300க்கும் மேற்பட்ட பெண்களுடன் பிரஜ்வல் ரேவண்ணா உல்லாசமாக இருக்கும் ஆபாச வீடியோக்கள் வெளியாகி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஒட்டுமொத்த தேவகவுடா குடும்பமும் நிலை குலைந்து போனது. ஜேடிஎஸ் கட்சியின் தேர்தல் ஏஜென்ட் பூர்ணசந்திரா தேஜஸ்வி போலீசில் இது தொடர்பாக புகார் ஒன்றும் அளித்தார். அதில் நவீன் கவுடா என்பவர்தான் இத்தகைய ஆபாச வீடியோக்களை அனுப்பி வைக்கிறார். இந்த வீடியோக்கள் அனைத்தும் போலியானவை, மார்பிங் செய்யப்பட்டவை. பிரஜ்வல் ரேவண்ணாவின் பெயரை கெடுக்கவே இத்தகைய போலி ஆபாச வீடியோக்களை பரப்பி விடுகின்றனர் என கூறியிருந்தார். இந்த நிலையில் பிரஜ்வல் ரேவண்ணா ஆபாச வீடியோ விவகாரம் தொடர்பாக எஸ்ஐடி விசாரணை நடத்த முதல்வர் சித்தராமையா உத்தரவிட்டுள்ளார். கர்நாடகாவில் மொத்தம் 28 லோக்சபா தொகுதிகளில் 14 தொகுதிகளுக்கு தான் தேர்தல் நடைபெற்று முடிவடைந்துள்ளது. வட கர்நாடகாவின் 14 லோக்சபா தொகுதிகளில் மே 7 தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்த நிலையில் பிரஜ்வல் ரேவண்ணாவின் ஆபாச வீடியோ விவகாரம் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துள்ளது. வட கர்நாடகா லோக்சபா தேர்தலில் மிக கடுமையான தாக்கத்தை இந்த ஆபாச வீடியோ விவகாரம் ஏற்படுத்தக்கூடும் எனவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆபாச வீடியோ விவகாரம் தொடர்பாக தேவகவுடா குடும்பம் இன்று செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் தருவதாகவும் கூறியுள்ளது. அதே நேரத்தில் ஆபாச வீடியோக்கள் வெளியான உடனே பிரஜ்வல் ரேவண்ணா இந்தியாவை விட்டு தப்பி ஓடிவிட்டார். பெங்களூரில் இருந்து ஜெர்மனுக்கு புறப்பட்டு போனதாகவும் கூறப்படுகிறது.